இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பாமக தலைவர் அன்புமணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. மாநில அரசு மத்திய அரசுக்காக காத்திருக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நீங்க வலியுறுத்தி இருந்தீங்க. ஆனால் இன்றைய ஆளுநர் உரையில் மீண்டும் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அது இன்று ஆளுநர் உரையில் தமிழக அரசு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது காஸ்ட் சென்சஸ் நடத்திய பிறகு மாநில அரசு சமூக நீதி கணக்கெடுப்பு சர்வே, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். இது தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதுல டெக்னிக்கலா எதுவும் நீ அவ்வளவு பார்க்க தேவையில்லை. ஏன்னா மத்திய அரசு காஸ்ட் சென்சஸ் வந்து அவங்க இந்த 2026 எடுக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை முடித்த பிறகுதான் மாநில அரசு எடுக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே கன்ஃபியூஷனா இருக்கும், ரெண்டுமே ஒரே டைம்ல எடுக்க முடியாதுல்ல. அது இல்லாம இந்த தமிழ்நாட்டுல கணக்கெடுப்பு நடத்தணும்னா குறைஞ்சது ஒரு 4-5 மாதங்கள் ஆகும் திட்டமிடுறதுக்கு, பிளான் பண்றதுக்கு. ஆனாலும் இந்த அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பா நான் பாக்குறேன், வரலாற்று மிக்க ஒரு அறிவிப்பா நான் பாக்குறேன். இந்த அறிவிப்புக்காக நான் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இது தமிழ்நாட்டு மக்களுடைய 95 ஆண்டு கால கோரிக்கை. இது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இருந்து எங்களுடைய கோரிக்கை. 46 ஆண்டு காலமாக இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வலியுறுத்தி வருகின்றோம். மருத்துவர் ஐயா அவர்கள் தொடக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களை வலியுறுத்தினார், பிறகு கலைஞர் அவர்களை வலியுறுத்தினார், பிறகு ஆளுநர் ஆட்சி நேரத்திலே அலெக்சாண்டர் அவர்களை வலியுறுத்தினார், அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, ஸ்டாலின் அவர்களை, அத்துணை முதலமைச்சர்களும் சென்று பார்த்து வலியுறுத்திய பிறகுதான் இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை அறிவித்திருக்கின்றார்கள். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை தெரிந்து கொள்ள நமக்கு நவீன தரவுகள் வேண்டும். அது மட்டுமல்ல, மத்தியில, அதாவது உச்சநீதிமன்றம் வழக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கிறது, 69 விழுக்காடு இருக்கிறது. இது 9வது அட்டவணையில் அரசியல் சாசனத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதையும் ரிவ்யூ பண்ணிருக்கிறாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த வழக்கு என்னைக்குன்னா வரும். இது வந்ததுன்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம், நம்ம கிட்ட 69% அந்த அளவுக்கு இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்கிற தரவுகளை வைத்து நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எங்களுக்கு நவீன தரவுகள் வேண்டும், மாடர்ன் கண்டெம்பரரி பெர்டினன்ட் டேட்டா வேணும், பழைய டேட்டா வச்சுட்டுலாம் எங்களால கொடுக்க முடியாதுன்னு பல மாநிலங்கள்ல இடஒதுக்கீடுக்கு தடை பண்ணிருக்கிறாங்க. அதிகரிச்ச அந்த எண்ணிக்கையும் வந்து தடை பண்ணிருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் லீகலா இருக்கு. ஆனா நமக்கு மாடர்னா வேணும். மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் வந்து ஒரு மேக்ரோ லெவல்ல எடுப்பாங்க, தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு எடுத்தாதான் துல்லியமா எடுக்க முடியும். ஒரு 75-80 கேள்விகள் கேட்டாதான் ஒவ்வொரு நபரை பத்தி டீட்டெயிலா எடுக்க முடியும். அந்த டீட்டெயில் தான் கேட்கறாங்க. அதனால மத்திய அரசு எடுக்கிறது ஒன்லி நம்பர்ஸ் தான், மாநில அரசு எடுக்கிறது சோசியல் பேக்வர்ட்னஸ் தெரியும். கோர்ட்ல என்ன கேட்கறாங்கன்னா, ஜுடிஷியரியில என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு நம்பர்ஸும் வேணும், சோசியல் பேக்வர்ட்னஸும் வேணும். ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ரெண்டுத்தையும் நியாயப்படுத்தி கொடுத்தாதான் நாங்க இடஒதுக்கீடு நாங்க தக்க வைப்போம், அதிகப்படுத்துவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு டேட்டா வேணும். ரெண்டாவது, இது வந்து ஏதோ இடஒதுக்கீடுக்காக மட்டும் டேட்டா கிடையாது. இதுல வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.25 கோடி குடும்பங்கள் இருக்கு. இந்த 2.25 குடும்பங்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ள நிச்சயமா நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அந்த குடும்பத்தை எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, எத்தனை பேர் கடன்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் கல்வி கடன் வாங்கியிருக்கிறாங்க, வீடு குடிசை வீடா, சொந்த வீடு இல்லையா, நிலம் இருக்கு, நல்ல கூலிகள், வீட்டுல கிணறு இருக்கா, போர் இருக்கு, நிறைய டேட்டா நமக்கு வேணும். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் ஃபியூச்சர் அடுத்த நம்ம 50 ஆண்டு காலம் நம்ம தமிழ்நாட்டுல திட்டமிடலாம். எவ்ரி 10 இயர்ஸ் எடுக்கணும். ஆனாலும் அடுத்த 50 ஆண்டு காலம் திட்டமிடலாம். ஏன்னா கடைசியா டேட்டா 1931 வெள்ளக்காரங்க காலத்துல எடுத்த டேட்டா வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அது வந்து ரொம்ப மோசமான பழைய டேட்டா. அது இப்ப இருக்கிற டேட்டா வச்சுதான் ஒவ்வொரு நபருக்கும் நம்ம என்ன செய்யலாம், தமிழ்நாட்டுல காலத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டங்கள், சமூக திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், கல்வி கடன் கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு கடன் கொடுக்கலாம், நிறைய பண்ணலாம் அதுல டேட்டா வச்சுக்கிட்டு. ஆனா இது ஏதோ ஜாதி பிரச்சனை எல்லாம் கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. அந்த வகையில தான்
சமூக நீதி கணக்கெடுப்புன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இது இவ்வளோ காலமா எந்த ஆட்சியும் அறிவிக்காத ஒன்று இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கிறாருன்னா இது வந்து தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு அறிவிப்பு ஒரு மைல்கல்லை நான் பாக்குறேன். ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனையா நான் பாக்குறேன். அறிவிப்பே பெரிய இதுவா நான் பாக்குறேன். ஏன்னா இது நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டங்கள், நாங்க நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த 46 வருஷத்துல. இன்னும் கடந்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா மாநாடுகள், கருத்தரங்கள் சிதம்பரத்துல ஒண்ணு நடத்தணும், வேலூர்ல நடத்தணும், திருச்சியில, மதுரையில, திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல, சென்னையில 3 கருத்தரங்கள், அனைத்து கட்சிக்கு சேர்ந்து போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் சமீபத்துல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனை போய் பார்த்து வலியுறுத்தணும். சமீபத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும். முதலமைச்சர் போய் பார்த்தோம். இது இன்னொன்னு, இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனை எல்லாம் கிடையாது. இது எங்க கூட சேர்ந்து எங்க கூட பயணித்த அத்துணை கட்சிகள், அத்துணை சமூக அமைப்புகள், அவ்வளவு பேருடைய கோரிக்கை. எவ்வளவு தலைவர்கள் வந்தாங்க, எல்லாம் கூட இருந்து எங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கள் எல்லாம் பண்ணி இந்த நிலைக்கு நாங்க அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய பயனுள்ளதாக தரவுகள் இது வரும். நிச்சயமா இன்னும் தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுப்போம். தமிழக அரசு நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்க போறோம். எடுங்கன்னு அழுத்தம் எடுக்கிற வரைக்கும் நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்க போறோம் நம்ம. ஆனாலும் இது அறிவிப்பு வந்ததே பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இவ்வளோ ஆட்சிகள், கடந்த காலத்துல இவ்வளோ ஆட்சிகள் வந்தோம், அவங்க அறிவிக்காதது இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் என்றால் இது உண்மையிலே சமூக நீதிக்காக ஒரு மைல்கல் நாளாக நான் பார்க்கின்றேன். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு அன்புமணி. திரு சி.கு. ராமசாமி சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு ஆர்.பி. சௌத்ரி பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்தும்